சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்முடைய இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம் சார். கோர்ட்டு சொன்னது இந்த கவர்மெண்ட்டு அமல்படுத்தலனும் போய் திருப்பரங்குன்றம் அங்கே இருக்குன்னா 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போராட்டம் பண்ணிக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்கு. ராஜா பாவம் பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வாய்ப்பு திரைப்படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்த படத்தில் இப்போ சுந்தர் சீட்டே என்ன பண்ணியிருக்காருன்னா எனக்கு ஜோடி வேணும்னு இருக்காரு. இல்லை அதான் பேய் தான் உங்களுக்கு ஜோடி, அதை விரட்டுறது தான் உங்கள் கதை அப்படின்னா சரி ஏதோ ஒரு பொம்பளை எனக்கு ஜோடியாக வேணும், ஒரு வளரும் கலைஞரை கொண்டு வந்துருக்காரு. சரி போட்டுடலான்னு சொல்லி தான் அந்த பேயை போட்டுருக்காரு. ஏன்னா இதில் முருகர் படத்தில் ஜோடி இல்லாமல் நடிக்கிறதுங்கிறதே அடிப்படையில் லாஜிக் பல வகையில் இடிக்குது. இதில் வந்து ஜோடி போட்டிருக்கேன் சுந்தர் சி. பேயை கொண்டு ஜோடி ஆக்கி விட்டாங்க. உங்களுக்கு ஜோடி தானே வேணும், ஒரு சாங் வேணா வச்சுக்கலாம். அவர் எடுக்கிற படம் பூரா அப்படித்தான் சார். பேய் பழைய காதலனை கல்யாணம் ஆயிருந்தாலும் அடைய வர்றோம், இல்லை அவனை கொண்டு கூட கூப்பிட்டு போறேன்னு வர்றதுதான் அதே மாதிரி தான் வச்சுராஜா. பேயை கொண்டு இவர் கூப்பிட்டு வர்றாரா, இல்லை இவரை தூக்கிட்டு பேய் போதா படத்தில் யார் ஜெயிக்கிறாங்கிறது தான் கதையாது அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதில் இப்போ ராஜா அவர்கள் அவர் அந்த பக்கம் போயிட்டார் அப்படின்னா நயினாரோட பிரச்சாரம் தமிழ்நாடு முழுக்க சுற்றி முடிய போதான். இங்கே நடக்குதுன்னே தெரியலையே. ஒரே ஒருத்தர் தான் சார் லைவ் போட்டுக்கிட்டு இருக்காரு, பாண்டேவை தவிர வேறு யாரும் இல்லை. பெரிய பாண்டே வந்து இன்னொரு பெரிய அது நம்ம போட்டோம்னா ரைட்ஸ் இடிக்கும். ஒரு கதை விட்டுருக்காப்புல. என்னென்னா நம்ம தம்பி தான் நல்லா இருக்கு, நல்லா சம்பாரிச்சுட்டு கோடிக்கணக்கில் சம்பாரிச்ச சந்தோஷம்தான். என்ன சொல்லியிருக்காருன்னா ஏதோ ஒரு கூட்டத்தில் சமீபத்தில் ஒரு கார்ப்பரேட் கலவாணி கும்பல் இருக்குது இது சேனல். அவன் எப்போயுமே இந்த மாதிரி தான் பில்டப் பீலாக விட்டு தான் பல பேரை ஒழிச்சு கட்டிட்டான். அப்போ வந்து எனக்கு 20 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதில் பகுதி 10 லட்சம் போனாலும் மீதி 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் பாண்டேக்காக ஒன் டைமாக ₹1000 போட்டால் எவ்வளோ வருதுன்னொடனே இந்த முன்னாடி இந்த கும்பிட்ட கும்பல் ஒன்று உட்காந்துருக்கு. அதில் பாதி கும்பிட்ட தான், அதாவது பெரிய பெரிய தொழிலதிபர்கள் உட்காந்துருக்காங்க. அதாவது இதெல்லாம் வந்து என்னென்னா ஏன் பேச்சாளர்கள் வெற்றி பெறுறாங்க, என்ன தான் தொழிலதிபர்களாக இருந்தால் தோற்று போய் கடைசியில் அவங்க முன்னாடியே போய் நிற்பாங்க. ஏன் நிற்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் மயங்கிடுவாங்க. ஏதோ வித்தியாசமாக நமக்கு தெரியாத பேசுகிறான்ற போது ஏர்செல் சிவசங்கரன்லாம் ஆண் உட்காந்து ஷாக் ஆகிட்டாப்புல. பாண்டே பேசுகிறப்ப சார்ட் வச்சுருக்கேன் அவனு அவர் கணக்கு போட்டு சொல்கிறார் 50 கோடி அப்படின்னு. இந்த பக்கம் குரலி வித்தை காட்டுறப்ப அப்படி தான் சொல்லுவாங்க. அவன் குரலி வித்தை பார்க்குறோன்னே அவனுக்கு தெரியாது, ஏதோ நம்மகிட்ட உற்சாகமாக கேள்வி கேட்குறாங்க போல பதில் சொல்லிடுவான். கடைசியில் தான் பர்ஸ் இருக்காது, கூட்டத்தில் பச்சை சிலக்காரன் எஸ்கே அப்படின்ற கதை வந்து அதே மாதிரி தொழிலதிபர் எல்லாம் உட்காந்துருப்பாங்க, உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க பாண்டே பேசுறது கேட்டு. ஏன்னா அதுதான் என் தம்பி பாண்டேயோட இது. வேலை பார்த்த காலத்துலேருந்து அந்த வாய் தான். வாய் இல்லைன்னா பாண்டே நேரம் காக்கா மட்டும் இல்லை கழுகு கூட தூக்கிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி என்னென்னா அப்படி அந்த பேச்சு பேசின உடனே 10 லட்சம் பேர் ஒன் டைமாக ₹1000 கொடுத்தாங்கன்னா 20 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்களாம், அதில் 10 லட்சம் பேர் அப்படின்னு பார்த்தா அப்படியே சேனலுக்குள்ளே போய் பார்த்தா 12 பேர் 20 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய சேனலில் 12 பேர் தான் வீடியோவை பார்த்துருக்கான். அப்போ இந்த 12 பேர் தான் உண்மையான உனக்கு. 20 லட்சம் பேரில் 10 லட்சம் பேர் நீ சொல்லக்கூடாது கணக்கு. இந்த 10 லட்சம் பேரில் வெறும் 12 பேர் 14 பேர் தான் ஒரு வீடியோவை பார்க்குறான்னா அப்போ இந்த 20 லட்சம் பேர் என்னன்னா செத்துட்டானா, இல்லை மொத்தமாக ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்களா, இல்லை தெரியாமல் பட்டம் நம்பிக்கிட்டாங்களா? பார்க்குற 14 பேர்னா அப்போ 14,000 தான் உனக்கு கிடைக்கும். புரியுதா? 14,000மோ 16,000மோ தான் கிடைக்கும். தலைக்கு ₹1000 வந்து நிச்சயமாக கொடுப்பாங்க. ஒரு 50 பேர்னாலும் கொடுப்பாங்க. பாண்டேக்கு வந்து ஒரு ₹1000 நான் கொடுக்குறேன், நான் ₹50,000 தான் தேரும். அது பாண்டே பழைய கம்பெனியில் நாங்கள் ஒர்க் பண்ண கம்பெனியில் வாங்கின சம்பளத்தில் 3 நாளில் ஒரு பங்கு தான். அது பாண்டேக்கு தெரியும். ஆனால் பொது மேடையில் 20 லட்சம் சப்ஸ்கிரைபரில் 10 லட்சம் பேர் ₹1000 கொடுத்தாருன்னா 50 கோடி வருதான். அதனால் இவர் லஞ்சமே வாங்க மாட்டார். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் பாஜக காரண்ட விளம்பரம் வாங்கலைன்னு. லஞ்சம் வாங்க மாட்டாப்புல, அது எனக்கு நான் சொல்கிறேன், அது எனக்கே தெரியும். நான் கூட 10 வருஷமாக ட்ராவல் பண்ணி லஞ்சமாக வாங்க மாட்டாப்புல. இவனை காசு கவரு இவன்டா போய் நிற்கிறது காசுக்காக அதெல்லாம் பண்ண மாட்டாப்புல. ஆனால் விளம்பரமாக வாங்கிடுவேன். லைவு 10 லட்சம் கொடுத்துருங்க, இல்லைன்னா நயினாருக்கெல்லாம் செலவு. சரி அப்போ நம்ம ஒன்று கேட்குறான், நயினாரெலாம் செலவு பண்ணி லைவ் பண்ணுவீங்களா? அப்போ அவ்வளோ காசு இருக்கா பாண்டேட்ட? சொந்த காசில் எடுத்துகிட்டு போய் லைவ் எக்யூப்மெண்ட்லாம் போட்டு ஆளை அனுப்பி நயினாருக்கு
லைவ் பண்ணுற வந்து பாண்டே வந்து சம்பாரிச்சு வச்சிருக்காப்புல. ஏன்னா சேட்டலைட் காரணங்களே அதை லைவ் போடுறது கிடையாது. இப்போ சேனலில் போச்சா பிடிங்கிட்டு போயிடுச்சா? இப்போ இங்கிலீஷ்ல வேற சேனல் ஆரம்பிச்சிருக்காப்புல. இல்லை, அது 10 பேர் கூட பார்க்க மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் அந்த துணிச்சல் இருக்குது பார்த்தீங்களா, பாண்டே துணிஞ்சு இறங்குறது, அதில் வந்து பாண்டே அடிச்சு அதுலேயே 1/2 மணி நேரம் வீடியோலாம் இங்கிலீஷில் போடுறாப்புல. அல்ல, அதுதான் வந்து அந்த துணிச்சல் வந்து தான் பாண்டே வந்து இங்கே கொண்டுச்சு. புரியுதா? தியாகம் தான் உன்னை உயர்த்தும் அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி துணிச்சல் தான் பாண்டே உயர்த்தும். எதுனால இந்தி, அரபி எதில் வேணாலும் சேனல் ஆரம்பிப்பாப்புல. நான் பேசுகிறேன் அப்படின்னு அந்த துணிச்சலும் தைரியமும் தான் பாண்டேட்ட வந்து இது நம்ம அரசியல்வாதிகள் எல்லாம் பார்த்து கற்றுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதான். யாரோ ஒரு பிள்ளைய பிடிச்சி சியாட்டலில் போய் ஏதோ லைவ் போட்டிருக்காப்புல. அது வீட்டில் இருக்க ஃபோனை வந்து தொலைச்சி கிடச்சி செல்ஃபி ஸ்டிக்கில் வச்சு எடுத்து அதை இங்கிலீஷில் பேசும்போது இங்கிலீஷ் சேனல் ஆக்கிடலாமே ஆக்கி விட்டுருக்காங்க. எல்லா உருது கன்னடம் எல்லாத்துலையும் அனுப்புவோம். அந்த துணிச்சல் இருக்குது பாண்டேட்ட. எவனும் பார்க்கல, காரி துப்புனாலும் இது சம்பத் மாதிரி தொடச்சிக்க வேண்டிதான். இப்போ நம்மலாம் பார்த்தோன்னா 10 பேர் 20 பேர் தான் பார்க்குறான்னா மருந்தை குடிச்சு சேர்த்துன்னு, இல்லை சேனலை மூடி தொழில் மாற்றிடுவோம். அதுக்கு வந்து என்னென்னா மானவக்க ரோஷம் வேணும், இருந்தால் தான் நம்ம வந்து நம்ம வீணாக போய் உட்காந்துருக்கோம். அதெல்லாம் இல்லாதவங்களும் வந்து அது ஒன்றுமே கிடையாது. 10 பேர் தான் பார்த்துருக்காங்க, 10 பேர் பார்த்துருக்கானா வெரி குட் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கும் தொடர்ந்து லைவ் போடுறதுக்கு பேக்கேஜ் கொடுக்குறவங்களை எப்படி பார்க்க வேண்டியது? அதை பார்த்துட்டு அவங்க விளம்பரம் கொடுக்குறாங்க பாருங்கள், எனக்கு லைவ் போடுங்க. இப்போ முடிச்சு விட்டாப்லையே மொத்தமாக யார்? அண்ணாமலையால் வளர்க்கப்பட்ட அந்த சேனல் வந்து அது சாணக்கியா. இன்னைக்கு வந்து சாணிநக்கியாவை ஆனதுக்கு காரணம் யாருன்னா இந்த டாஸ்மாக் ஓனர் நைனார் கூட்டு போய் லைவ் போடுங்கன்னு சொல்லி 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்துருப்பாரு மார்க்கெட்டிங்கு. ஆனால் டோட்டலாக போச்சு எல்லாம். சேனலே அவுட்டு. 12 பேர் தான் பார்த்துருக்கேன். 12 பேர், 8 பேர், 6 பேர் லைவ். அதை போட்டிருக்கே வேணாமே. அது நைனார் போறாருங்கிறதே தெரியல. அதாவது ஒரு இப்போ நான் வேலை பார்க்குற காலத்தில் தினமணியில் ஒரு புகழ்பெற்ற படம், தமிழ்நாட்டிலே புகழ்பெற்ற ஒரு புகைப்படம். என்ன புகைப்படம்னா, குமரி ஆனந்தா இருக்கார்ல, யார்? தமிழிசை அவங்க அப்பா வந்து காங்கிரஸ் வந்து மூப்பனார் வந்து பிரிஞ்சு தனியாக வந்துட்டார். தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து 40 இடத்துல நிற்கிறார். 20 இடத்துல போட்டி போடுறாங்க, 20 திமுக நிற்கிது. அந்த நேரத்தில் காங்கிரஸில் என்ன பண்ணுறாருன்னா, இருந்த தலைவர் யாருன்னா இந்த குமரி ஆனந்தன். கழுவி ஊற்றி காரி துப்பி விட்டாங்க. கடைசியில் சரி பிரச்சாரம் வர நேரத்தில் எலெக்ஷன் டயத்தில் ஒரு கூட்டம் போட்டார். அந்த கூட்டத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேடையில் 4 பேர் உட்காந்துருக்காங்க. குமரி ஆனந்தன் பேசுகிறாரு, ஒயிட் ஷாட்டு. இங்கே ஒரு நாய் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. யாருமே இல்லைங்க. தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற புகைப்படம். நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், எங்கள் ஃபோட்டோகிராஃபர் தான் எடுத்தது. கன்னியாகுமரி ஃபோட்டோகிராஃபர் எடுத்தார், அது பேர் கூட மறந்துட்டேன். நாய் இப்படி உட்காந்துருக்கோம், அந்த லோ ஆங்கிளில் வச்சு எடுத்திருப்பார். மேடைக்கு முன்னாடி ரேடியோ செட்டுக்காரன் சின்னதாக தெரியும், ஒருத்தன் மட்டும்தான் இருக்கு. ஒருத்தன் கூட இல்லாத ஒரு கூட்டங்க அது. அந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் நடந்ததே கிடையாது. பார்ப்பதற்கு ஒருத்தன் கூட இல்லாத ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியது குமரி ஆனந்தன் தான். அதோட காங்கிரஸ் கட்சியை கொண்டு போய் புதைச்சி விட்டாங்க. ஸோ அப்போ அந்த இதில் ஸோ அந்த மாதிரி இது அவர் போறாருன்னு அவருக்கே தெரியுமா? பிரச்சாரம் நைனார் போறாருன்னு நைனாருக்கே, வீட்டுக்கு குடும்பத்தில் இருக்கவங்களே தெரியாது. ஆனால் எங்கே பிரச்சாரம் பண்ணார், என்ன பேசினார், எந்த பேப்பர்லேயே வரல, டிவிலே வரல. அந்த லாபியில் அண்ணாமலை தான் அங்கங்கே காசு அடிச்சு விட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணி எல்லாருக்கும் விளம்பரம் கொடுத்து வச்சு, அண்ணாமலை எங்கே பாத்ரூம் போகிறத தவிர எல்லாத்தையும் லைவ் பண்ணுவாங்க. அந்த திறமை வந்து நைனார்ட்ட கிடையாது. அதனால தான் பிஜேபி அழிஞ்சு போச்சுங்க. அந்த மாதிரி வளர்ந்த கட்சி அவங்களே அழிச்சு முடிச்சு விட்டாங்கிற மாதிரி இருக்குது. தமிழ்நாடு அமித்ஷாக்கு ஏன் சார் இவ்வளோ சிக்கலாக இருக்குது? 2 முறை வராருன்னாங்க, நாளைக்கு வந்துருவாருன்னாங்க, கடைசியில் பாமா மின்னல் மாதிரி கூட வந்துட்டு போகலங்கிற நிலைமையில் இருக்குது. வந்தாருன்னா அவமானப்பட்டு தான் சாகணும். அதனால் இவங்களை வச்சு மேய்க்க முடியலன்ற ஒவ்வொருத்தரையாக கூட்டு மெண்டல் ஆக்கி விட்ருவாங்க. அமித்ஷா மண்டை காய விட்டு, ஐயோ 1000 2000 கோஷ்டி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் 1000 ஒருத்தர், 2000 ஒருத்தர், 3000 ஒருத்தர், 4000 திருப்பி போயிடுவாங்க. திருப்பி எடப்பாடி போவார், 1000 2000 3000 ஆரம்பிச்சு, என்னதான்டா பண்ணுறீங்க தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு கட்சி வளர்ந்த பாடையும் காணாம. ஏன்னா முதல்ல நைஸாக பேசி அண்ணாமலையை காலி பண்ணி விட்டீங்க. கட்சி வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ திருப்பி அண்ணாமலையை போட்டோன்னா எனக்கு அசிங்கம். அப்புறம் இப்படி போயிட்டுருக்கு. அந்த செங்கோட்டையனை காலி பண்ணி விட்டீங்க. வரேன்னு சொல்லிட்டு இருந்தவரை அந்த பக்கமாக எதிர்பக்கமாக தள்ளி விட்டீங்க. ஆனால் டிஎம்கேக்கு போகாத வரைக்கும் பரவாயில்லன்றது தான் அவர் இதாக இருக்கார்.
ஏன்னா முதல்ல அவர் என்ன பண்ணார், அண்ணாமலையை கூப்பிட்டார். அண்ணாமலை போய் பார்த்துட்டு வந்து திரும்ப ஓபிஎஸை பார்த்துட்டு ஒரு முறை போனார். மறுபடியும் ரிட்டர்ன் வந்து எடப்பாடியை பார்த்துட்டு நயினாரை போயிட்டு வந்தார். திரும்ப அண்ணாமலை டிடிவியை பார்த்துட்டு போயிட்டு வந்தார். இவங்கெல்லாம் போய் போய் என்னதான் சொல்கிறாங்க தெரியல. இவங்கெல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க. இது போக ஆடிட்டரு அவர் எங்கே இருக்காருன்னே தெரியலங்கிற மாதிரி இருக்குது. ஆடிட்டர் தான் ஒரு சகுனி. ஆடிட்டர் கணக்கில் எடுக்க மாட்டாங்க, கடைசியாக தள்ளி விட்டுறாங்க. போவையான்ட்டு சும்மா ஊடால வராதிங்க அப்படின்னு தள்ளி விட்டு. ஏன்னா அண்ணாமலை போன பிறகு ஆடிட்டர் திரும்ப ஒரு இதை கெயின் பண்ணுறாருன்னு பேசி. ஆடிட்டர்லாம் வந்து ஒரு பார்த்தினியன் செடி மாதிரி வெட்டி விட்டுருவாங்க, இல்லை சுடுதண்ணியை ஊற்றி விட்டுருவாங்க. அது வளர்ந்து வரும், ஆனால் அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. அது வளர வளர பல பேருக்கு ஆஸ்மா தான் வரும் பார்த்தினிய செடி. ஸோ அந்த பார்த்தினிய செடி மாதிரி தான் குறுகுறு. இல்லை இப்போ அமித்ஷா இவ்வளோ முறை வர்றது கேன்சல் ஆனதுனால தான் பொங்கல் வைக்க மோடி வராரா? அவர் வந்து பொங்கல் வச்சா அங்கே தமிழ்நாட்டில் யாருக்கு பொங்கலா போகும், யாருக்கு பொங்கல்னு ஒரு கேள்வி. இப்போ அதாவது எப்படின்னா, அதாவது இந்த மானங்கெட்ட சங்கிகள் பீகாரில் போய் தமிழை வந்து பீகாரியை கொடுமைப்படுத்துகிறான்னு சொன்னாங்க. ஜின்னு தான் சொன்னார். அதையும் பார்த்துட்டு வாயை பொத்திக்கிட்டு இருக்கான். ஒரிசாவில் போய் சாவியை தேடிட்டு போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் மீட்டாங்களா என்னன்னு தெரியல, எங்கே இருக்கு இல்லை இது பண்ணிட்டாங்க, ஸ்பெஷல் போலீஸ் எதுவும் போட்டு இது பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இங்கே வந்து பொங்க வைக்கிறாருன்றாங்க, அதையும் நம்பிட்டு போகிறாங்கன்னா இவங்களெல்லாம் என்ன பண்ணுறது? என்ன அதாவது தாவேகா விஜய் வராருன்னு சொல்லி ஒரு 10 கப்பலை ரெடி பண்ணணும், தீவிர தொண்டர்கள்லாம் வாங்கன்னு சொல்லி ஏற்றி கொண்டு போய் எங்கேயும் அந்தமான் தீவில் இறக்கி விட்டுருவாங்க. அதே மாதிரி பிஜேபி அந்த மோடிஜி வராரு உங்களை கூப்பிட்றாருன்னு சொல்லி ஏற்றினா ஒரு 10,000 பேர் நான் ஏற்றி கொண்டு விட்டிங்கன்னா தற்குறிகள் கூட்டம் குறைஞ்சிடும் தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் அரசியல் வாங்க பேசலாம் அப்படின்ற மாதிரி போகும். இவங்களை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை இப்போ அவர் அமித்ஷா பெரிய அரசியல் சாணக்கியர், ஜி விஸ்வகுரு இவங்க வந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக ஏன்னா சுப்பிரமணிய சாமி திருப்பரங்குன்ற விவகாரத்துலேயும் மறுபடியும் கட்சியை கலைக்கணும்னு ஒரு 1700வது முறை சொல்லிட்டார். இந்த திமுக சனாதன எதிர்ப்பு அரசை கலைக்கணும்னு அவர் ட்வீட்டு போட்டுட்டு அவர் இந்த பக்கமே வரமாட்டுறாரு. அவரெல்லாம் இறக்கி விடுவாங்களா பிரச்சாரத்துக்கு? அவர் நிர்மலா சீதாராமன் முடிஞ்சு போச்சு, கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சுட்டாங்க, பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டாங்க. யாருக்கு? அவருக்கு சமீபத்தில் பண்ணும்போது டாக்டரை வச்சே சொல்லியிருக்காங்க, இருக்கணுமா போயிடுறியா இப்படி இதோட அனுப்பிடுவான்னு. அப்புறம் அவங்ககிட்ட சிக்கிட்ட என்ன பண்ண முடியும்? இல்லை இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லி சரி இப்போ பொழைச்சி போகும். நல்ல ஒரு ஜக்கிக்கு பிரெயின் சர்ஜரி பண்ணாங்களே அந்த ஹாஸ்பிட்டலில் தான், எய்ம்ஸில் தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த டாக்டர்களை புகழ்ந்து பேசிட்டு அப்படி படுத்து நல்ல சில ட்வீட் எல்லாம் போட்டுட்டு டெலீட் பண்ணார். அது மோடியை ரொம்ப பர்சனலாக திட்டி போட்டு சில ட்வீட்லாம் டெலீட் வர பண்ணிட்டாப்புல போட்டு 15 நிமிஷத்தில் அந்த யூஎஸில் மாட்டின எப்ஸ்டீன் ஃபைல் சம்மந்தமாலாம் தனிப்பட்ட முறையில் தாக்கி போட்டுட்டு அவரே டெலீட் பண்ணிட்டு ஓடிட்டார். சுப்பிரமணிய சாமி இப்படி பண்ண மாட்டார். இவர் கடந்த காலத்தில் ஜெயலலிதா அமைச்சர்களுக்கெல்லாம் எய்ட்ஸ் இருக்குன்னு கிளப்பி விட்டவர். இவர் எப்படி டெலீட் பண்ண மாட்டார்னா அது மன்னிப்பு கேட்குறது எங்கள் சாவர்கர் இதில் வர்றதுங்கிற அவங்க பரம்பரையில் வர்றது அப்படி கேட்டு ஓடிடுவாங்க, ஆஃப் பண்ணிட்டு ஓடி போயிடுவாங்க. ஹெச்ராஜா ஓடலையா அட்மின் சொன்னான்னு சொல்லி அந்த மாதிரி தான் அவங்க பரம்பரையே அப்படி தான் இருக்குது. பாவம் சார், இது அடுத்த எப்படி போதும் உங்கள் நேரத்துக்கு பொறுத்தளவுக்கு மிக நன்றி சார்.